வணக்கம். நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்று சொல்வார்கள். நம் மனதில் உள்ள எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றும் சொல்வார்கள். அதற்கான ஒரு குட்டி கதை ஒன்றை பக்தர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன குட்டி கதை. ஒரு மனிதன் தனக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் கடன் வாங்கி கொண்டிருந்தான். கடனை அடைக்கும் வகையில் அவன் தொழிலை வளர்க்கவில்லை. தேவைப்படும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கொண்டே இருந்தான். இதனால் கடன் அதிகமாகிவிட்டது. கடன் கொடுத்தவர்கள் பலர் அடிக்கடி கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். அவனால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. கடன் கொடுத்தவர்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வந்தது. இதிலிருந்து எப்படி தப்புவது என்று அந்த மனிதன் யோசனை செய்து ஒரு வழியை கண்டுபிடித்தான். அதன்படி பைத்தியம் பிடித்தவன் போல் பாசாங்கு செய்தான். உறவினர்கள் அவனுடைய பைத்தியத்தை தெளிவிப்பதற்காக வைத்தியர்களை கூட்டி வந்து காண்பித்தார்கள். வைத்தியர்கள் வந்து பார்த்து மருந்து கொடுத்துவிட்டு போனார்கள். மருந்து கொடுக்க கொடுக்க அவனுடைய பாசாங்கும் அதிகரித்தது. அந்த வைத்தியர் சரியில்லை, இந்த வைத்தியர் சரியில்லை என்று உறவினர்கள் வேறு வேறு வைத்தியர்களை கூட்டிக் கொண்டு வந்து காண்பித்தார்கள். இறுதியாக ஒரு வைத்தியரிடம் அழைத்து சென்றார்கள். அவர் அனுபவம் நிறைந்தவர், சிறந்த அறிவாளி. அவர் அவன் கையை பிடித்து பார்த்தார். அவனுடைய செயல்களை கூர்ந்து கவனித்தார். இது உண்மையான பைத்தியம் அல்ல என தெரிந்து கொண்டார். பைத்தியக்காரனை தனியாக அழைத்து சென்றார். நீ செய்வது சரியல்ல. இப்பொழுது உன்னிடம் சில பைத்திய அறிகுறிகள் தென்படுகின்றன. நீண்ட நாள் நீ இப்படியே பைத்தியம் போல் நடித்துக் கொண்டிருந்தால் உனக்கு உண்மையாகவே பைத்தியம் பிடித்துவிடும். எச்சரிக்கையாயிரு என்று கூறினார். இதை கேட்ட அந்த மனிதன் பயந்து போய் அன்று முதல் பைத்தியக்காரனைப் போல் பாசாங்கு செய்வதை நிறுத்திவிட்டார். ஒரு மனிதன் தொடர்ந்து தான் எப்படி இருப்பதாக காட்டிக் கொள்கிறானோ அவன் அப்படியே ஆகிவிடுகிறான். ஆகவே நல்லவனாக இருப்பதாக கொண்டால் அவன் நல்லவனாகவே ஆகிவிட முடியும். கீதை விளக்கத்தில் விவேகானந்தர் சொல்வது போல், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுகிறாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுகிறாய். ராமாயணத்தில் ஒன்று சொல்வார்கள். ராவணன் சீதையை கவர்ந்து செல்ல வரும்போது கேட்டார்களாம், நீ ஏன் ராமனின் உருவம் எடுத்து செல்லவில்லை? முதியவர் உருவம் எடுத்து ஏன் சென்றாய்? ராமனின் உருவெடுத்து சென்றிருந்தால் நீ எளிதாக சீதை உடன் வந்திருப்பாளே என்றார்களாம். அதற்கு ராவணன், நான் ராமன் உருவெடுத்து சென்றிருந்தால் ராமனுடைய பண்புகள்தான் எனக்குள் வந்திருக்கும். அடுத்தவர் மனைவியை ஒரு நாளும் கவர்ந்து செல்ல நான் நினைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானாம். ஸோ அந்த உருவம் எடுக்கும்போதே அந்த உருவத்தின் பண்புகள் நமக்கு வருவதென்றால் நம்முடைய எண்ணங்களின் வலிமை அந்த அளவுக்கு நமக்கு வாழ்வில் முக்கியம் தரும். ஆகவே நம் மனதின் எண்ணங்களும் செயல்களும் நம்மை யாரென்று நமக்காக அடையாளம் காட்டி கொடுக்கின்றன. நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். ஸோ நல்லவற்றை நினைப்போம், நல்லவராக இருப்போம், வாழ்வில் நலம் பெறுவோம்.